நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, அவரை பார்த்தா கோவப்படுவாரே. தெரியாம கை பட்டுருச்சு. நான் வேணும்னு பண்ணல. ஏங்க, எதுக்குங்க துணிலாம் எடுக்கிறீங்க? எங்க போறீங்க? தள்ளு. சொல்லுங்க. தள்ளு. எங்க போறீங்க? தள்ளு. எங்க வேண்டாங்க. தயவு செஞ்சு வெளியே போகாதீங்க. நான் வேணா வெளியில போய் படுத்துக்கிறேங்க. நீங்க இங்கே இருங்க. இந்த பார், ஏன் இஷ்டம். நான் எங்க வேணாலும் போய் படுப்பேன். உனக்கு என்ன? நீ உன் வேலையை பாரு. இங்க பாருங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க மட்டும் வெளியே போகாதீங்க. அத்தைக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. நான் என்ன பண்ண அம்மா சந்தோஷப்படுவாங்க? என்ன பண்ணலன்னா அம்மா சந்தோஷப்படுவாங்கன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு தெரியற மாதிரி நான் ஒன்னும் ஹால்ல படுக்க போல, கெஸ்ட் ரூம்ல படுக்க போறேன். அந்த கவலை உனக்கு வேண்டாம். எங்க வேண்டாங்க. வெளியில போகாதீங்க. அத்தை பார்த்தா தப்பா நினைப்பாங்க. எங்க நில்லுங்க. சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எங்க வேண்டாங்க. சொல்றது கொஞ்சம் கேளுங்க. தயவு செஞ்சு போகாதீங்க. நீங்க வெளியில படுக்கிறதுக்கு நான் காரணமா இருக்க கூடாது. உள்ள வாங்க. இத பாரு, நான் மறுபடியும் சொல்லிட்டே இருக்க மாட்டேன். உன் முகத்தை பார்க்க எனக்கு இஷ்டமே இல்ல. அதனாலதான் நான் கெஸ்ட் ரூமுக்கு படுக்க போறேன். என்ன நீ தடுத்த, நான் கெட்டவனா மாறிடுவேன். என்னங்க நான் चित्रा, हाँ? ராம்க்கும் சீதாவுக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. சீதா தப்பு பண்ணாளா இல்லையான்னு தெரியாது. ஆனா தினமும் திட்டு வாங்கிக்கிட்டே தான் இருக்கா. இதெல்லாம் சரியாகணும்னா ராம்க்கு புரியுற மாதிரி நீ புத்தி சொல்லணும். ராம் உன் பேச்ச மட்டும்தான் கேட்பான். ராம்க்கு புத்தி சொல்றதுக்கு முன்னால உனக்கு ஒரு விஷயம் சொல்ற சுமித்ரா. புத்தி சொல்ல வேண்டியது ராம்க்கு இல்ல, சீதாவுக்கும் உன் மருமக பிரியாவுக்கும் தான். நான் என் மருமகளுக்கு புத்தி சொல்லிக்கிறேன். நீ உன் மருமகளுக்கு புத்தி சொல்லலன்னு வச்சுக்கோ, பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வரும். என்ன சொல்ற சித்ரா? சொல்ல வேண்டியதை சொல்றேன். இது வரைக்கும் ஒருத்தி மட்டும் தப்பு பண்ணா, இப்போ 2 பேரும் சேர்ந்தே தப்பு பண்றாங்க. ஒருத்தி தப்பு பண்ணி சிக்கிக்கிட்டா, இன்னொருத்தி வந்து அவளை காப்பாத்துறா.
2 பேரும் சேர்ந்து நம்ம கண்ல மண்ணை தூவுறாங்க. அதை நம்ம சரி பண்ண வேண்டாமா? அவங்கள சரி பண்ண கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா முதல்ல ராம் சீதாவை புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். அப்படி புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். என் மகனுக்கு எப்போ புத்தி சொல்லணும்னு எனக்கு தெரியும். ஆனா முதல்ல தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். தண்டனையா? ஆமா, குக்கர் விஷயத்துல மட்டும் இல்ல, இது வரைக்கும் அவங்க பண்ண எல்லா தவறுகளுக்கும் சேர்த்து தண்டனை கொடுக்கணும். இவங்க பண்ற தப்புக்கு பாவம் என் மகன் ராம் கஷ்டத்தை அனுபவிக்கிறான். சீதாவுக்கும் பிரியாவுக்கும் தகுந்த பாடத்தை நான் கத்துக் கொடுக்க போறேன். சித்ரா, இந்த தண்டனை கொடுக்கணுங்கிற யோசனை முதல்ல விட்டுடு. சுமித்ரா, நான் உன்னை நினைச்சிட்டேன்னா அதை யாருக்காகவும் மாத்திக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் தப்புக்கு மன்னிப்பே கிடையாது, தண்டனை தான். சுமித்ரா, என்ன காலையில இருந்து ஏதோ யோசனையா இருக்க? அத்தை, சீதா பிரியா பண்ண தப்புக்கு சித்ரா தண்டனை கொடுக்கறேன்னு சொல்றா. அவ முடிவு எடுத்துட்டான்னா எந்த காரணத்துக்காகவும் தான் முடிவை மாத்திக்க மாட்டான்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாவம், இந்த மாதிரி வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது சரியா அத்தை? இங்க பாரு சுமித்ரா, சரி தப்புன்னு முடிவு பண்றது நாம இல்ல, அந்த கடவுள். சித்ரா ஏதோ கோவத்துல சொல்லிட்டு அவ்வளவுதான், தண்டனை எல்லாம் தரமாட்டா. அதுக்கு நீ ஏன் கவலைப்படுற? நாமளே சித்ரா கிட்ட போய் அவளுக்கு சமாதானம் சொல்லுவோம். இந்த பாரு சுமித்ரா, நம்ம கையில எதுவும் இல்ல, கடவுள்கிட்ட முறையிடுவோம். ஏன் சொல்லு? கடவுளுக்கு தான் நம்ம பிரச்சனையை தீர்க்கிற சக்தி இருக்கு. அவர்கிட்ட நம்ம குறைய சொல்லுவோம், எல்லாம் நல்லதே நடக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா, சீதா, பிரியா, சீதா. அத்தை, அங்க என்னமோ பிரச்சனை போல இருக்கு. உங்களை எல்லாம் எதுக்காக நான் இங்க வர சொன்னேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சொல்லுங்க அத்தை, எங்களால ஏதாவது வேலையாகணுமா?
கண்டிப்பா நீ வேலை செஞ்சே ஆகணும். சித்ரா, நீ என்ன சொல்ல வர? ஏன் சுமித்ரா, ராத்திரி பேசினது மறந்துருச்சா? இது வரைக்கும் அவங்க பண்ண எல்லா தவறுகளுக்கும் சேர்த்து தண்டனை கொடுக்கணும். இவங்க பண்ற தப்புக்கு பாவம் என் மக ராம் கஷ்டத்தை அனுபவிக்கிறான். சீதாவுக்கும் பிரியாவுக்கும் தகுந்த பாடத்தை நான் கத்துக் கொடுக்க போறேன். சித்ரா, ஏதோ தப்பு நடந்துருச்சு, அதுக்காக இவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது சரியில்லை. ராத்திரியே நான் என் முடிவை சொல்லிட்டேன். இப்ப நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுத்தாதான் அவங்க மறுபடியும் தப்பு பண்ண மாட்டாங்க. நான் என்ன தப்பு பண்ண? அதான் சீதாவே தப்பு பண்ணதா ஒத்துக்கிட்டால. அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் தண்டனை கொடுக்கறீங்க? குக்கர் விஷயத்துல யார் தப்பு செஞ்சதுன்னு எனக்கு தெரியும். நான் இப்ப கொடுக்க போற தண்டனை குக்கர் விஷயத்துக்கு மட்டும் இல்ல. இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து தான் நான் தண்டனை கொடுக்க போறேன். அத்தா, பேச வேண்டாம். எது சரி எது தப்புன்னு நீ எனக்கு சொல்ல வேண்டாம். மங்கா, மங்கா, சொல்லுங்கம்மா. போய் கயிறு எடுத்துட்டு வா. ஏன் அப்படி பாக்குற? கயிறுனா என்னன்னு தெரியாதா? போ, போய் எடுத்துட்டு வா, போ. சரிங்கம்மா. சித்ரா, என்ன பண்ண போற? கயிறை வச்சு என்ன தண்டனை கொடுக்க போற? மங்கா வரட்டும் அத்தை, அப்போ உங்களுக்கு புரியும். அம்மா, இதுல எதுமா வேணும்? சீதா, இங்க வா. புரியுத? இத பிரியாவோட ஒரு கையில கட்டு. கட்டு. பிரியா, கையை நீட்டு.
நீ சீதா கைய கட்டு. என்ன சித்ரா, என்னத்துக்கு இதெல்லாம்? ஒண்ணுல சுமித்ரா, இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்த அக்கா தங்கச்சிங்க இல்லையா? இப்போ ஒரே வீட்டுக்கு மருமகளை வேற வந்திருக்காங்கல்ல? இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல? அதுவும் இல்லாம பிரியா எப்பவுமே சீதா பக்கத்திலே இருக்கணும்னு ஆசைப்படுறா இல்ல? அதுக்குதான் இவங்க 2 பேரும் ஒன்னாவே இருக்கட்டுமேனு இப்படி நான் பண்ணி இருக்கேன். பிரியா, சீதா, நீங்க 2 பேரும் இப்படியே போய் உங்க வீட்டு வேலையெல்லாம் பாருங்க. எந்த காரணத்துக்காகவும் கட்டி இருக்கிற கயிறை அவுக்கவே கூடாது. அப்படி அவுத்தீங்க, இதை விட பெரிய தண்டனை கொடுப்பேன். போங்க, போய் வேலையை பாருங்க. போங்கன்னு சொன்னேன். ஐயோ, நீ வாயன் கூட. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போ போ போய் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள க்ளீன் பண்ணு. அக்கா, என்ன அந்த பக்கம் போக முடியல, கொஞ்சம் கையை நீட்டுங்கக்கா. போ. ஏய், வேகமா செய், இன்னும் நிறைய வேலை இருக்கு. இன்னுமா முடிக்கல? நீ எவ்வளவு நேரமா செஞ்சிட்டு இருக்க? சீக்கிரம் முடி. உங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு.
இருந்தாலும் நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க இல்லையா? நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி. ஆமா பிரியா, நீ எதுக்கு சும்மாவே இருக்க? இங்க பாரு, இந்த போர்வை பெட்ஷீட் எல்லாம் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் மாத்தலாம்ல. அப்படி பண்ணல, எங்க அம்மா கிட்ட சொல்லி இதை விட பெரிய தண்டனையா வாங்கி கொடுப்பேன். என்னாச்சு சீதா? கல்பனா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, இவங்க 2 பேரும் ஒன்னா வேலை பாக்குறத பாத்துட்டு இருந்தேன். ஓஹோ, அப்படியா? சரி சரி. சம்பந்தி குடும்பம் வர போறாங்களாம். கூடவே மாப்பிள்ளையும் வந்தாலும் வரலாம். உனக்குன்னு இந்த புடவையை நான் வாங்கியிருக்கேன். அவங்க வரும்போது நீ இதை கட்டிக்க. பிடி.